சக்கராபுரி கோட்டை ஆளக்கூடிய என்னுடைய பெயர் அதிவீரன். என் தம்பியின் பெயர் ஜெயவீரன். எங்களை கண்டால் ரத கஜ துரக பதாதிகள் என்று சொல்லக்கூடிய காலாட்படை, ஒற்றப்படை, ஏனப்படை, குதிரைப்படை, காவலன், பாவலன், நாவலன், நாட்டு பிரமுகர் அனைவரும் கைப்பற்றி வாய்ப்பட்டு தலை கொண்டிருப்பார்கள். இதை பார்த்து யார் என்று கேட்கிறாயா? சிவசங்கராபுரி கோட்டை ஆளக்கூடிய அதிவீரனா? உன் தம்பி ஜெயவீரனா? ஆமா, நீங்க என் தம்பியை எதற்காக நீ கொன்றாய்? உன் தம்பியை கொண்ட செய்தி கேட்டு ஓடி வந்திருக்கியா? ஐயா, உன் தம்பி கொண்டு நான் வந்தேன். என்ன கொன்றாய்? ஐயா, பெண்களை கண்களாக மதிக்க புண்ணிய பூமியில ஒரு பெண்ணிடத்து தவறாக நடந்து கொண்டான். தட்டி கேட்டேன், ஆனாத்தோடு பேசுறான். என்ன சொன்னான்? ஒரு வீரன் தான் என்னோட சமருக்கு வா என்று அழைத்தான். சமருக்கு சென்றேன். உன் தம்பியை நான் தான் கொண்டேன். கொன்ற தவறால் என்னை விடுத்திருக்கிறேன். டேய், என் தம்பி தவறு செய்திருந்தால் என்னிடத்தில் வந்து ஒப்படைத்திருக்க வேண்டும். அவனுக்கு என்ன தண்டனையோ நான் கொடுத்திருப்பேன். தண்டனை கொடுக்க நீ என்ன என்னை போன்ற ஒரு நாட்டுக்கு மன்னனா? அரிச்சந்திரன் கருத்தவதர்மா மகேஸ்வரன்
சாப்பிட்டா என்ன பண்றாங்க? சாப்பிட்டா உயிர் வாழ்றதுனால சாப்பிடுறாங்க. வீட்டு அதிகமா இருக்குடா, ராத்திரி சாப்பிடுறது. ஏய், சுறுசுறுப்பு இதுவே இருக்கணும். திருப்பி கேட்காம இந்த சுறுசுறுப்பு பணிவு எப்பவுமே இருக்கணும். புரியுதா? உற்றுநோக்கி கவனித்தாயா? நாம் செல்வது அடர்ந்த கானகம். இந்த அடர்ந்த கானகத்தில் யாரோ ஒரு பெண்ணானவள் அழுது கொண்டே இருக்கிறார். அவருக்கு என்ன குறையோ இந்த கானகத்தில் அழுது கொண்டிருக்கிறார். முதலில் அந்த பெண்ணை சந்திக்கிறார், பிறகு அவரை தரிசிக்கிறார்.
பாவி நான் பசு என்று உரைத்தவர்கள் சாட்டை கொண்டு வேட்டையாடி இலக்கமே இல்லாமல் கருத்திலே திருவோடு கொடுத்தேன் அன்று எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாயே பெண்ணே மலர்விழி பசு என்று உரைக்கும் பொழுதே என்னுடைய கருத்திலே இந்த திருவாடி கொடுக்கின்றாய் என்றாவது ஒரு நாள் இந்த திருவாடு உன்னுடைய கருத்தை வந்து சேர வேண்டும் என்று உரைத்தாயே அன்று நீ கொடுத்த அந்த சாபம் என்று நிறைவேறிவிட்டதா இதுதான் விளையாட்டா மற்ற விளையாடிறைவா இதுதான் விளையாட்டால் மற்ற விளையாட்டு அம்மா இந்த பாவிக்கு ஏற்பட்ட நிலைமையில் பாருங்களம்மா வசதியான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தேனே தவிர இந்த பாவி நான் ஆர்வத்தோடு ஆடிவிட்டேனே எனக்கு ஏற்பட்ட நிலைமையில் பாருங்களம்மா கடைசி
ஆ